ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 90 கிட்ஸ்க்கு பிடிச்சது, நம்ம பாட்டிமார் அம்மாச்சிமாரெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பொரிமா உருண்டை தாங்க செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பொரிமா உருண்டை தாங்க. நான் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து அதை டஸ்ட் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு நல்ல டவலில் பிழிஞ்சிட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காத்தார விட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே அளவு ஒரு கப்பு வெல்லம், ஒரு சின்ன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சிடலாம். கடாய் வச்சுட்டேன், சூடாகட்டும். கடாய் சூடாக எடுத்துங்க, அரிசி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நம்ம அரிசியை. நல்லா இதை தராய் விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா அரிசி வறுத்து விடுங்க. பாருங்கள், இது மாதிரி கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அது கொஞ்சம் கோல்டன் வரலும் பொன்னிறமாக வரலும் நம்ம இதை பொரிக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறது பொன்னி புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இது எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாங்க. பச்சை அரிசியில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். புழுங்கல் அரிசியிலும் செய்யலாம், இட்லி அரிசியில் கூட செய்யலாங்க. நம்மக்கிட்ட எந்த அரிசி நம்மளுக்கு இஷ்டப்படுறோமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சத்தானதுங்க. அதெல்லாம் 90 கிட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்க அம்மாச்சிமார்கள் எல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இப்போ தான் நம்ம அவ்வளோவா இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்கங்க. அவ்வளோதாங்க, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலே இது ஆறட்டும். அதுக்குள்ளே நான் தேங்காய் உடைச்சி துருவிடுறேன். பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அரிசி நல்லா ஆறிட்டுங்க. இதை நம்ம ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம், சிரோட்டி ரவை மாதிரி. நான் வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் தண்ணியை வச்சிட்டேங்க. தேங்காய் பாருங்கள் உடச்சி இந்த மாதிரி இந்த ப்ரௌன் பாட்டில் எடுத்துட்டேன். இதையும் நம்ம அரிசி அரைச்சிட்டு மிக்சிலேயே ஒரு ஓட்டிடலாங்க. நல்லா பொடிசாக வந்துடும். சரிங்களா? இப்போ நான் அரிசி அரைச்சிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். மாவு பாருங்கள், அரிசின்னு வந்துட்டேன். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம வெல்லம் எந்த கிண்ணத்தில் அரிசி எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் தாங்க வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு காசிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வடி கட்டிக்கலாங்க. தேங்காவும் நான் ஒரு ஓட்டிட்டு வந்துடுறேன். இப்போ திரும்பி நான் கடாய் வச்சிட்டேங்க, அடுப்பத்தை வச்சாச்சு. தேங்காவும் பாருங்கள் மிக்சியில் இந்த மாதிரி பூ மாதிரி பண்ணின்னு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் விடுவோம். நெய் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு மணமாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணலாம். நம்ம பாட்டி மரங்கள்லாம் பண்ணும்போது நெய் முந்திரிலாம் போடலைங்க. இப்போத்தி பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா தான், அவங்க விருப்பப்படி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அப்படியே நல்லா தான் இருக்கும். இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம 2 கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணம் நான் வெல்லம் காசி வச்சுருக்கோம். ஒரு கிண்ணம் தண்ணியில் அதை நம்ம இதில் வடிகட்டிக்கலாம்.
ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொதிச்சு இப்போ நம்ம இந்த மாவை போட்டு கிண்டிக்கலாங்க. இதுலேயே நம்ம தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். தேங்காய் பூ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஒரு அரிசி மாவு தண்ணி இழுக்கங்க. அப்போ நீங்கள் அப்படியே கூட அதை கிண்டிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் ஆவியில் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நான் வச்ச தண்ணி இந்த மாவுக்கும் சரியாக இருக்குது பாருங்கள். நான் இது கொஞ்சம் நிறுத்திட்டேன். இந்த உருண்டைகள்லாம் பிடிச்சி இப்படி நம்ம இதில் உருட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்காக தான். நல்ல மணங்க, சூப்பராக இருக்குது. இந்த சூட்டோட ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் ஆறி வரும்போது இந்த முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் நல்லா தாங்க இருக்கும். நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். சரியாக இருக்குது இந்த பதம் பாருங்கள். சுருண்டு வந்துடுத்து. பாரி வரும்போது நம்ம உருண்டைகள் பிடிச்சிடலாங்க. மூடி பாருங்க, ஆறிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஆறுனா ரொம்ப ஆறில, கை பொறுக்கிற அளவுக்கு இன்னும் சூடு இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ இந்த நம்ம பொரிச்சு வச்ச முந்திரியும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்போ உருண்டைகளை பிடிச்சி அதில் நம்ம வைக்கலாம். நான் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டேங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ இந்த தேங்காயில் போட்டு பரட்டி வைக்கலாங்க. இன்னும் ஒன்று பிடிச்சிடுறேன். ஜாஸ்தி அழுத்தம் கொடுக்க தேவையில்ல நம்ம. அவ்வளோதாங்க. இதை நான் மொத்தத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஒரு கப்பு அரிசி, ஒரு கிண்ண அரிசி எடுத்தோம். 15 உருண்டை வந்திருக்குங்க. எல்லோரும் ஒரு 3 சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. சரிங்களா? ஒரு ஃபேமிலியில் இருந்தால் ஆளுக்கு ஒரு 3 4 சாப்பிட்லாங்க குழந்தைங்களாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. சத்தானது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சா ஒரு 11 மணி ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுத்து அனுப்பலாம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.